ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். முருகன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முருகனை பற்றிய கதைகள் நம்ம நிறைய கேட்டிருப்போம். குறிப்பா நமக்கு நினைவுக்கு வர்றது அப்படின்னா கந்தன் கருணை படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுல அந்த படத்துல கந்த புராணத்துடைய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு காட்டியிருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி கந்த புராணத்தையே நேரடியாக படித்தவர்கள் அல்லது தமிழ்ல கந்த புராணம் இருக்கு, நமக்கு நல்லா தெரியும். இது போல வடமொழியில பாத்தீங்க அப்படின்னா ஸ்கந்த புராணம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புராணம் இருக்கு. 18 புராணங்கள்லயே மிக மிக பெரியது அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கந்த புராணம் தான். அதை தழுவி எழுதப்பட்டதுதான் ஸ்கந்த புராணத்துடைய தழுவல் தான் கந்த புராணம். தமிழ்ல கச்சியப்ப சிவாச்சாரியர் எழுதியிருக்கார். இந்த நூலை படிக்கணும் அப்படின்னா கூட அது ரொம்ப கஷ்டம் தான். என்ன காரணம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. அது தமிழே வேற. இது எல்லாமே செய்யுள் நடையில இருக்கும். இதை படித்து புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான காரியம் இல்லை. அப்படி பார்க்கும்போது இதை யாராவது எளிமைப்படுத்தி கந்த புராணத்தை தொகுத்து எழுதியிருக்காங்களா அப்படின்னா அதற்குமே நிறைய நூல்கள் இருக்கு. இன்னைக்கு தலைமுறைக்கு ஏற்றது போல ரொம்ப சுலபமாக எளிமையான தமிழ்ல கந்த புராணத்துடைய மொத்த சாரத்தையும் ஒரு நூல்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா தாமரை பிரதர்ஸ் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த நூல் கந்தனே உனை மறவேன். கந்தனே உனை மறவேன். இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருப்புகழ் மதிவண்ணன் அப்படிங்கிறவர். இந்த நூலுடைய சிறப்பு என்ன? முன்னாடியே சொன்னது போல கந்த புராணத்துடைய முக்கியமான இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த நூல் ரொம்ப அழகா வரிசைப்படுத்தி ரொம்ப எளிமையா ஒரு சின்ன நூலாக அழகாக தொகுத்து நமக்கு கொடுத்திருக்காங்க. பொதுவாவே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு பெரிய நூல்ல இருக்கக்கூடிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லும் போது ஏதாவது மிஸ் ஆயிருமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் விடுபட்டுருமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி எந்த நூல்லையுமே எனக்கு தெரிந்து இந்த நூல்ல எதுவுமே மிஸ் ஆகாதபடியாக எல்லா கருத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த கந்த புராணம் எங்க ஆரம்பிக்குது சுருக்கமா நான் சொல்லிடுறேன். நான் மொத்தமா சொன்னேன்னா நூல் படிக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு போய்விடும். அதனால சுருக்கமாக முடிச்சிடுறேன். அதாவது முதல்ல எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா பார்வதி தேவி தவம் இருக்காங்க. யாருக்காகனா சிவபெருமானுக்காக தவம் இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த நூல் சொல்லப்பட்டிருக்கு. அது போக இன்னொரு பக்கம் சிவன் ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 2 பேருமே தவநிலையில இருக்காங்க, இணைந்து இல்லை. இப்படியான ஒரு சூழல்ல தான் என்ன ஆயிருது அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா அசுரர்கள்ல பலம் பொருந்தியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எத்தனை தடவை தேவர்களை ஜெயிச்சாலுமே கூட நிறைய உதவிகள் கிடைத்து தேவர்கள் குறிப்பா திருமால் உதவி பண்றாரு, சிவபெருமான் சில நேரத்தை உதவி பண்றாரு, விநாயகர் உதவி பண்றாங்க. இதனால தேவர்களுடைய கை ஓங்கி இருக்கு. அசுரர்கள் தோத்துக்கிட்டே வராங்க. அப்ப அசுரர்கள் ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. சுக்கராச்சாரியார் அசுரருடைய குரு, அவர் சூழ்ச்சி செய்து என்ன பண்றாரு அப்படின்னா சில அசுரர்களை உற்பத்தி பண்றாரு. அந்த உற்பத்தியான இந்த அசுரர்கள்ல ரொம்ப முக்கியமானவன் யாருன்னா சூரபத்மன். இவன் தான் இந்த கந்தபுராணத்துடைய வில்லனா இருக்கான். இவன் என்ன பண்றான் அப்படின்னா தேவர்களுக்கு தொல்லை கொடுக்குறான். இப்போ அவன் வாங்கிய வரம் என்ன அப்படின்னா சிவனுக்கு உற்பத்தியாகக்கூடிய ஒரு சக்தியால் மட்டும்தான் தனக்கு மரணம் வரணும் அப்படின்னு சொல்லியே ஒரு வரம் வாங்கியிருக்கான். அப்படி சிவபெருமான் தனிச்சு இருக்காரு, பார்வதியும் தனிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்து அந்த குழந்தை எப்படி இந்த அசுரன் வதைக்க முடியும்? இப்படியான ஒரு சூழல்ல மாட்டிக்கிறாங்க. இப்போ சிவபெருமானுடைய தவத்தை கலைக்கிறதுக்கு தேவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவும் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமான் தவம் கலைகிறார். பார்வதியும் சிவபெருமானுக்கு 2 பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு முருகனை சிவபெருமான் படைக்கிறாரு. இப்படி படைக்கப்பட்ட முருகன் சில லீலைகள்லாம் செய்யறாரு. அதெல்லாம் ரொம்ப அழகாக இந்த நூலாசிரியர் வர்ணிச்சுட்டே போறாரு. இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு ஒண்ணுமாக வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய முருகன் எப்படி இந்த சூரபத்மனை அழிக்கிறாரு. இந்த சூரபத்மனுக்கும் அவருக்கும் நடந்த போர் எப்படி எத்தனை நாட்கள் நடந்தது, அந்த வர்ணனைகள் எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துடைய சாயலை நாம் இந்த கந்த புராணத்துல பார்க்க முடியுது. அதையும் கூட இந்த நூலாசிரியர் அந்தந்த சில இடங்கள்ல தொட்டு தொட்டு காமிச்சிருக்காரு. இப்படியாக சண்டை நடந்து சூரபத்மன் எவ்வாறு அழிக்கப்படுகிறான், முருகனுடைய பெருமைகள் என்னென்ன, இதையெல்லாம் இந்த நூல் ரொம்ப அழகாக நமக்கு இந்த முக்கியமா இந்த கந்த புராணத்துல என்ன இருக்கோ அதனுடைய சாரத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அந்த வகையில இது கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.